வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காமனாக தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் 69%. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிங்க அப்படின்னாக்கா 59.5%. அங்கே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2019 கொண்டு வந்த இடபிள்யூஎஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் பிசிக்கு 26.5%. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா பிசிஎம் அது வந்துனாக்கா 3.5. இது பார்த்தோன்னா 2007 கொண்டு வந்திருப்பாங்க. எம்பிசிக்கு 20%. இது 1989 உருவாக்கப்பட்டுச்சு. எஸ்சிக்கு 15%. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 3%. இது 2009 கொண்டு வந்திருப்பாங்க. அண்டர் பார்த்தோன்னாக்கா ஜனார்த்தனன் கமிட்டி பேஸில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பார்த்தோன்னா எஸ்டி 1990 உருவாக்கப்பட்டு 1%. ரொம்ப முக்கியமாக 3 முக்கியமான ஒரு கமிட்டிஸ் மாதிரி இருக்குது. ஒன்று பார்த்தோன்னாக்கா ஒரு கேஸ் இருக்குது. அது சம்பகம் துரைராஜன் வழக்கு 1950 காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. இன்னொன்று சட்டநாதன் கமிஷன் 1969. அம்பாசங்கர் ஆணையம் பார்த்தோன்னா உங்களுக்கு 1983. இந்த 3த்தையும் நல்லா ஞாபகம் வச்சிடும். அந்த பார்த்தோன்னா கடைசியாக இருக்கக்கூடிய